ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நன்னாரி வேர் வச்சு நம்ம வீட்டிலையே எப்படி நன்னாரி சர்பத் செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எந்த கெமிக்கலும் நம்ம கலக்காமல் வீட்லேயே ஈஸியாக நம்ம கடையில் வாங்குறத விட சூப்பராக வீட்டில் செய்யலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மாதிரி நன்னாரி வேர் கடையில் நாட்டு மருந்து கடைகள் எல்லாம் கிடைக்கும். இல்லை பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் இருக்குங்க. இப்போ இது நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் டம்ளர் கூட அளந்துக்கலாம். அதுலேயே நீங்கள் சர்க்கரையும் தண்ணியும் அளந்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இது நல்லா அதில் மண்ணெல்லாம் இருக்கும், நல்லா கழுவிட்டு நைட்டே இதை தண்ணியில் ஊற வச்சுருங்க. நான் ஒரு 8 கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கு. அதை இதை நைட்டு ஃபுல்லாக இதை ஒரு மூடி போட்டு அப்படியே ஊற விட்டுருங்க. நம்ம நார்மலாக அந்த பச்சையாக இருக்கும் போதே நீங்கள் இடிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதை நல்லா நைட்டாக நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து உடைச்சோன்னா ஈஸியாக வந்துடும். இது பாருங்கள், நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறிருக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பல்ஸ் மோடில் இதை லைட்டாக ஒரு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஏன் பல்ஸ் மோடில் அரைக்கிறோன்னா, நீங்கள் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப தூளாகிடுச்சுன்னா நமக்கு சிரப்பில் ரொம்ப தூள் மாதிரி படிஞ்சிருக்கும். அதனால் நம்ம இதை லைட்டாக ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அந்த தண்ணியில் நான் சேர்த்துட்டேன். இப்போ இதை அப்படியே எந்த கடையில் செய்ய போகிறோமோ, எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அதுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா தண்ணியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் நமக்கு சுகர் சேர்க்க போகிறோம். நீங்கள் எத்தனை டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்தீங்களோ அதே அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சர்க்கரை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கடையில் நம்ம வாங்குகிற நன்னாரி சிரப் மாதிரியே இருக்கும். இப்போ இது சர்க்கரை அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ கிளறி விடுங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் கிளறினா மட்டும் போதும். இப்போ இது நல்லா கொதித்து பாதி அளவுக்கு தண்ணி சுண்டி வரணும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா கொதிக்க விடணும். சர்க்கரை நல்லா கொதித்து பாகுபதம் நமக்கு கிறிஸ்டல், அதாவது கெட்டியாக ஆகாமல் இருக்கிறதுக்காக இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து வரணும். இது அகலமாக இருக்கிறனால நமக்கு அது பொங்கி வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் குறுகலான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை ஒரு குறுகலான பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். ஏன்னா பாருங்கள், இது ஃபுல்லாக இருக்குல்ல, அது நல்லா கொதித்து வரும்போது எல்லாமே நல்லா பொங்கி வந்துடும். அதுக்காக ஒரு குறுகலான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணும். கொதிக்கும்போது சில சமயம் பொங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு பார்த்து மாற்றி நீங்கள் இதை கொதிக்க விடுங்க. இது பாதி அளவுக்கு நமக்கு நல்லா சுண்டி வரணும். இது பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குல்ல. நான் இப்போ திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள், அது எந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்குன்னு. நல்லா இதை கொதிக்க விட்டுருங்க. எனக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க இது நல்லா கொதித்து சுண்டி வரதுக்கு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா குறைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் முன்னாடி நல்லா பச்சை தண்ணி மாதிரி இருந்ததில் இது கொஞ்சம் திக்னஸ் கொடுத்துருக்கு பாருங்கள். இது பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா திக்காக தெரியுங்க. கிட்டக்க கேமராவில் அந்த அளவுக்கு தெரியலை. இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் தேன் மாதிரி நல்லா திக்காகிடும் பாருங்கள். இது உங்களுக்கு தெரியுதா? இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம். இப்போ இது அப்படியே நமக்கு ஃபுல்லாக ஆறணுங்க. ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற ப்ராசஸிங்லாம் செய்யலாம். இது ஃபுல்லாக ஆற வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இது ரொம்ப ஈஸிங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இதை நல்லா நம்ம ஃபுல்லாக வடிகட்டி எடுத்தாச்சு. நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே துணி வச்சு கூட நீங்கள் வடிகட்டிக்கலாம். அப்போ உங்களுக்கு சின்ன சின்ன துகள்லாம் உங்களுக்கு இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் கடைசியாக சிரப் ஆறுனதுக்கப்புறமா தான் நான் இதை வடிகட்ட போகிறேன் துணியில். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குல்ல. இப்போ இதை அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விட்டுருவோம். ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப திக்காகிடும். கலரும் பாருங்கள், நம்ம எந்த கலரும் சேர்க்கலை, சூப்பராக கலர் வந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே ஆற விட்டுருங்க. இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நல்லா ஆறி வந்திருக்கு பாருங்கள்.
பாருங்கள் கொஞ்சம் திக்னஸ் கொடுத்துருக்கு பாருங்கள். இப்போ நான் கரண்டியில் எடுக்கும்போது பாருங்கள் லேசாக தூள் மாதிரி தெரியுது பாருங்கள். அது கூட இருக்கக்கூடாது. அதனால் இதை நம்ம ஒரு துணியில் வடிகட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மலாக தேங்காயெல்லாம் பால் எடுப்பீங்கள்ல, ஒரு துணியில் புழிஞ்சு பால் எடுப்போம்ல, அந்த மாதிரி இதை தேங்காய் பால் மாதிரி இதை புழிஞ்சு எடுக்கணும். ஏன்னா இது வந்து திக்காக இருக்கிறனால துணியில் ஈஸியாக வடிகட்டி வராது. இப்போ ஒரு துணி எடுத்துக்கோங்க. அந்த துணியில் தான் நம்ம இதை வடிகட்ட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் கொஞ்சம் ஊற்றி நம்ம இதை வடிகட்ட போகிறோம். பாருங்கள் நல்லா தேன் மாதிரி நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். அதனால தான் சொல்கிறேன் துணியில் ஈஸியாக வடிஞ்சு வராது. அதனால் நம்ம தேங்காய் பால்லாம் பன்னீர்லாம் புளிவோம்ல, அந்த மாதிரி தான் இதை எடுத்து நம்ம புளிஞ்சு வடிகட்டி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வடிகட்டி எடுக்கும்போது தான் உங்களுக்கு அது நல்லா சீக்கிரமாகவே உங்களுக்கு வடிகட்டி வரும். கலரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நம்ம எந்த ஃபுட் கலரும் சேர்க்கலைங்க. இப்போ இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக எடுத்து இதை அப்படியே வடிகட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நான் புளிஞ்சு எடுத்திருக்கேன் பாருங்கள். எவ்வளோ தூள் மாதிரி வந்திருக்கு அந்த கொஞ்சமாக இருக்கிறதுலையே. இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட இந்த மாதிரி தூசி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான். இது மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி படாமல் இருந்ததுன்னா நீங்கள் வெளியிலேயே 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இன்றைக்கி 2 டம்ளரில் செஞ்சு காமிக்கிறேன். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இந்த சிரப் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதை எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சப்ஜா விதை வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க. அதனால தான் அதை நான் சேர்த்துக்கிட்டேன். அது ஆப்ஷனல் தான். இப்போ இதில் பானை தண்ணியோ இல்லைனா ஐஸ் வாட்டரோ சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சர்பத் ரெடி ஆகிடுச்சுங்க. நன்னாரி சர்பத் கடைக்கு போய் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் கடையில் வாங்குகிற டேஸ்ட்டை விட ரிச் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சுகர் சிரப் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறனால நீங்கள் கொஞ்சமாக சேர்த்தா போதும். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குல்ல. பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். குடிக்கவும் செம்மையாக இருந்துச்சுங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.